அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க? ஆப்வியஸாக ஏஜை பற்றி பேச போகிறீங்க. 20 வயசில் அவன் அதை சம்பாரிச்சிட்டான், 25 வயசில் இவன் பைக் சம்பாரிச்சிட்டான், 30 வயசில் அவன் கார் வாங்கிட்டான், 35 வயசில் வீடு வாங்கிட்டான். நீ என்னடானா இன்னும் 5க்கு 10க்கும் சினிமாவில் போய் இப்படி அல்லாடிட்டு இருக்கியே அப்படின்னு. அல்லாடிட்டு போகிறேன். 35 வயசு என்ன 50 வயசு வரையும் அல்லாடிட்டு போகிறேன். ஆனால் நான் ஆசைப்பட்ட டைரக்டர் ஆகணுன்றது 50 இல்லை, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆகிட்டா கூட அது என்னோட லட்சியம் தானே, அது என்னோட சாதனை தானே. நீங்கள் சொல்கிற இந்த பைக்கு, காரு, வீடு இது எல்லாமே என்னோட ஒரே ஒரு ஹிட்டு போதும். நான் டைரக்டராக ஒரு படம் ஹிட்டு கொடுத்தேன்னா அடுத்த நிமிஷம் திரும்பி பார்த்தா இது எல்லாமே என் வாசலில் நிற்கும். ஆனால் நான் இவ்வளோ நாள் ஒரு முயற்சி பண்ணுறேன் பார்த்தியா, அந்த முயற்சியில் அவங்க லைஃப்பில் அவங்க பண்ணியிருப்பாங்களான்றது தெரியாது. பொதுவாக கம்பேர் பண்ண தேவையில்ல. பட் சினிமான்னா முடிவு பண்ணி சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு நல்ல படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம இந்த பொது வாழ்க்கையில் கடனாக கொடுக்க போகிறது மொதல் விஷயம் நம்ம வயசு தான். ஸோ ஏஜை பற்றி கவலைப்படக்கூடாது. சிலர் 20ல் ஹிட் அடிக்கலாம், சிலர் 30 வயசில் ஒரு நல்ல படம் பண்ணலாம், சிலர் 35ல் பண்ணலாம். எந்த வயசில் படம் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை. பட் எத்தனை வயசு ஆனாலும் எந்த ஒரு முயற்சியுமே தடுக்காமல், எதுலேயுமே தளர்ந்து போகாமல் கடைசி வரைக்கும் நம்ம அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறோமான்றது மட்டும்தான் மேட்டர். ஸோ கண்டிப்பாக ஹிட் ஆகும். முயற்சி பண்ணிகிட்டே இருங்க.